ஸ்டாலின் பொம்மை மாதிரி இருக்கார். அவருக்கு டிஜிபின்னா என்னன்னு தெரியாது, டிஜிபி அப்பாயின்மெண்ட்டுன்னா என்னன்னு தெரியாது. உள்ள ஒரு அதிகாரிகள் கூட்டம், இந்த உதயச்சந்திரன் ஐஏஎஸ்ன்னு ஒரு அவர் தான் இன்றைக்கி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால தான் அந்த ஆட்சி சீரழிந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவுக்கும் காரணம் இந்த உதயச்சந்திரனுங்கிற ஆள் தான். ஐஏஎஸ்ங்கெல்லாம் இந்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா, புரோக்கர் வேலை. அதை தான் கேட்குறேன். என்ன ஆச்சு? பாவம் ஸ்டாலினுக்கு ஒன்றும் தெரியலன்னா காதில் பூ சுற்றிடுறது. டிஜிபியாக 6-7 பேர் இருக்காங்க, 8 பேர் இருக்காங்க பனி மூப்பில். அவங்க தான் சீனியரு. இங்கே என்ன சதித்திட்டம்னா, ஒரு ஜூனியர் இன்னமே டிஜிபியாக அவர் இப்போ டிஜிபியாகவே இல்லை, ஏடிஜிபியாக இருக்கார். அவர் டிஜிபியாக வர்றதுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகும். அவர் வர இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்காம அப்படியே அன்சார்ஜ் பொறுப்பு அப்படின்னு ஒன்றை போட்டுட்டு, பொறுப்புன்னு ஒரு ஆளை போட்டுட்டு, இந்த அதிகாரிக்கு எப்போ வருதோ டிஜிபி, அதுக்கப்புறம் அதுவரை இந்த போஸ்ட்டை போடாமல், பதவியை போடாமல், தனக்கு வேண்டிய ஆளை போடணுங்கிறதுக்காக இந்த உதயச்சந்திரன்கிற ஆள் சில போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து சதி திட்டம் பண்ணி ஸ்டாலின்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. இதுக்கிடையில் சுப்ரீம் கோர்ட் அவமதிப்பு வழக்குன்னு போட்டாங்க. அது இன்றைக்கி வந்தது. அதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, ஏயா பொறுப்புக்கு ஏன் ஆள் போடுறீங்க? ஆளுங்கள்லாம் ரெடியாக இருக்கும்போது அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்து போட வேண்டியது தானே, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பாவம் அவங்கெல்லாம் 33 வருஷம் சர்வீஸ் போட்டவங்க. அந்த 8 பேர், முன்னாடி இருக்கிற 8 பேர் இந்த கூட்டம் சதி செய்கிறதுக்காக எல்லாம் ஒன்றா கூடி அவங்க வாழ்க்கையிலேயே அது ஒரு கனவு, லட்சியம், டிஜிபி ஆகணும்னு. இப்படி அயோக்கியத்தனம் பண்ணுறீங்களப்பா. உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு போடணும்னா ஜெயிலுக்கு போகிறீங்க நீங்கள்லாம். உங்களை விடவே மாட்டோம், வருங்காலத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கோம்.